வணக்கம் கடகம் ராசி அன்பு நேயர்களே. கடகம் ராசிக்காரர்களுக்கு முதல் அதிர்ஷ்டம் நிலையாக அமையும் காலம் கோடீஸ்வர யோகம் ஆரம்பம். ராஜயோகத்தின் அருளால் வாழ்க்கை முழுவதும் செல்வ சுகம் குறையாது. வீடு, கார், சொத்து எல்லாமே ஒரே நேரத்தில் கைகூடும் யோகம். அதாவது கடக ராசிக்காரர்கள் என்றால் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரும் கடல் போல உணர்ச்சிகள் அலையும் மனிதர்கள். இவர்களின் மனம் மிக நுணுக்கமானது. பிறர் சொல்லாத வார்த்தைகளையும் சொல்லாமல் மறைத்த வழிகளையும் கூட உணர்ந்து கொள்ளும் அபூர்வமான உள்ளுணர்வு இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். குடும்பம், உறவு, பாசம், பாதுகாப்பு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையின் மையமாக இருக்கும். ஒருவர் துன்பத்தில் இருந்தால் அதை பார்த்து கடந்து செல்ல முடியாத அளவுக்கு இவர்களின் மனம் மென்மையானது. அதே நேரத்தில் தங்களுக்கு நேசமானவர்களுக்காக எதையும் செய்ய தயங்காத அளவுக்கு மனதில் தைரியமும் தியாகமும் நிறைந்திருக்கும். உலகம் கடினமாக நடந்தாலும் கடகராசிக்காரர்கள் மனித நேயத்தை விடாமல் பிடித்து கொள்வதே இவர்களின் தனிச்சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவுகள் அல்ல, அது அவர்களின் உயிர் மூச்சு. தாய், தந்தை, உறவினர்கள், குழந்தைகள் என அனைவரையும் ஒரே குடையின் கீழ் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் மனதின் ஆழமாக பதிந்திருக்கும். வீட்டின் சுகம், அமைதி, பாதுகாப்பு, பாரம்பரியம் ஆகியவற்றை காப்பாற்றுவதில் இவர்களுக்கு இணையில்லை. குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளை ஒதுக்கி வைக்கும் அளவுக்கு இவர்களின் பாசம் ஆழமானது. ஆனால் இதே பாசம்தான் இவர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்பாளிகளாகவும் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாகவும் மாற்றுகிறது. இந்த வீட்டில் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே கடகராசிக்காரர்களை வாழ்க்கை முழுவதும் ஓடச் செய்யும் சக்தியாக மாறுகிறது. கடகராசிக்காரர்கள் அதிகம் பேசாமல், அதிகம் காட்டாமல் இருப்பார்கள். ஆனால் இவர்களின் மௌனம் மிகப்பெரிய அர்த்தங்களை தன்னுள் வைத்திருக்கும். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல போராட்டங்கள், பல எண்ணங்கள், பல கனவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். தங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அவர்கள் விலகி நிற்பார்கள். ஆனால் தங்களை உணர்ந்த ஒருவருக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள். சில நேரங்களில் அதிக உணர்ச்சிகள் காரணமாக மனசோர்வு, தனிமை, ஏக்கம் போன்றவை அவர்களை ஆட்கொள்ளலாம். ஆனாலும் அதே உணர்ச்சிகளை அவர்களை ஒரு சிறந்த கலைஞர்களாகவும் நல்ல ஆலோசகராகவும் பிறர் மனதை மாற்றும் மனிதராகவும் உருவாக்குகின்றன. கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் மின்னல் வேகத்தில் இருக்காது. ஆனால் கடலின் அலைகள் போல இடைவிடாது நகரும். இன்று கஷ்டம், நாளை போராட்டம் என்றாலும் ஒரு நாள் பெரிய வெற்றி தானாகவே அவர்களை தேடி வரும். பணம், வீடு, சொத்து, நிலம் போன்ற நிலையான விஷயங்களில் இவர்களுக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டம் உண்டு. குறிப்பாக வீடு வாங்கும் யோகம், குடும்ப சொத்துக்களை வளர்க்கும் வாய்ப்பு, தங்களுக்கென ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைத்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு அதிகம். மெதுவாக சேர்த்தாலும் உறுதியாக சேர்ப்பவர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் காதலித்தால் அது மேலோட்டமானது அல்ல, முழு மனதையும் வாழ்க்கையும் அர்ப்பணிக்கும் காதல். அவர்களுக்கு காதல் என்றால் பாதுகாப்பு, நம்பிக்கை, உணர்ச்சி, இணைப்பு, தங்கள் துணையை குழந்தை போல கவனிப்பதும் குடும்ப உறுப்பினராகவே மதிப்பதும் இவர்களின் இயல்பு. ஆனால் நம்பிக்கை குலைந்தால் அல்லது பாசம் மதிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் உள்ளுக்குள் உடைந்து போகலாம். அதனால்தான் கடகராசிக்காரர்களுக்கு உண்மையான புரிதல் கொண்ட உறவுகள் கிடைத்தால் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும். மேலும் கடகம் ராசிக்காரர்கள் தொழிலில் வெளிப்படையாக அதிகாரம் காட்டும் வகையினர் அல்ல. ஆனால் வேலை நடக்கும் விதம் முழுவதும் அவர்களின் கைகளில் இருக்கும். சக ஊழியர்களை குடும்ப உறுப்பினர்கள் போல பார்க்கும் மனப்பான்மை இவர்களுக்கு இருப்பதால் வேலையிடத்தில் இவர்களை அனைவரும் நம்புவார்கள். கல்வி, மருத்துவம், உணவுத்துறை, நிலம், வீடு தொடர்பான தொழில்கள், அரசு வேலை, ஆலோசனை பணிகள் போன்ற துறைகளில் கடகராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக உயர்வார்கள். ஆரம்பத்தில் பல தடைகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் இவர்கள் இல்லாமல் வேலை ஓடாது. அவர்கள் உருவாக்குவார்கள். மெதுவாக வளர்ந்தாலும் நீண்ட காலம் நிலைக்கும் உயர்வு கடகராசிக்காரர்களின் அடையாளம். கடகராசிக்காரர்கள் பணத்தை வீணடிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இன்று கஷ்டப்பட்டாலும் நாளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்களின் இரத்தத்திலேயே ஓடுகிறது. இளம் வயதில் பணக்குறைவு இருந்தாலும் நடுத்தர வயதில் வீடு, நிலம், வாகனம் என சொத்துக்கள் சேரும் யோகம் பலருக்கும் உண்டு. குறிப்பாக வீடு வாங்கும் யோகம், குடும்பத்திற்காக பெரிய சொத்து உருவாக்கும் வாய்ப்பு, எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களை தேடி வரும். சேர்த்து வைப்பவர்கள் தான் அரசர்கள் என்பதை வாழ்க்கையில் நிரூபிப்பவர்கள் இவர்கள்தான். அதே போல கடகராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஒரே நாளில் வராது. ஆனால் வந்தால் நிலைத்திருக்கும். பல வருடங்கள் உழைத்து பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் பெரிய லாபம் அடைவார்கள். குடும்பம், ஆதரவு, தாய்வழி அதிர்ஷ்டம், சொத்து சம்பந்தமான வாய்ப்புகள் மூலம் பெரும் பணம் சேரும் யோகம் உண்டு. சிலருக்கு தொழிலில் பெரிய திருப்பம், சிலருக்கு பாரம்பரிய சொத்து வளர்ச்சி, இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் மூலம் செல்வம் சேரும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவர் இப்போது ராஜ வாழ்க்கை வாழ்கிறார் என்ற வழி நிச்சயம் வரும். கடகம் ராசிக்காரர்களின் மனம்
இயல்பாகவே ஆன்மீகத்துடன் இணைந்திருக்கும். வெளியில் காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள் தெய்வ நம்பிக்கை மிக ஆழமாக இருக்கும். அம்மன், சிவன், கிருஷ்ணன், முருகன் போன்ற தெய்வங்களின் அருள் இவர்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். கஷ்ட நேரங்களில் தெய்வத்தை நினைத்தால் எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும் அனுபவம் பல கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். தீர்த்த யாத்திரை, ஆலய தரிசனம், குடும்ப தெய்வ வழிபாடு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலம் சற்று கடினமாக இருக்கும். மனவேதனை, பொறுப்பு, சுமை, பிறருக்காக வாழும் நிலை போன்றவை அதிகம் வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக திரும்பத் தொடங்கும். அதிர்ஷ்டம், அமைதி, பணம், மரியாதை ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கும். நான் இதற்கு தகுதியானவன் என்று வாழ்க்கை அவர்களுக்கு நிரூபிக்கும். கடக ராசிக்காரர்கள் துன்பத்தில் உடைந்தாலும் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் உணர்ச்சிகள் என்றால் அதே உணர்ச்சிகளே சில நேரங்களில் அவர்களை பலவீனப்படுத்தும். தேவைக்கு அதிகமாக யோசிப்பது, கடந்த கால நினைவுகளில் சிக்கிக்கொள்வது, பிறர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட மனதில் பெரிதாக எடுத்துக்கொள்வது இவர்களின் இயல்பு. தங்களுக்காக குறைவாகவும் பிறருக்காக அதிகமாகவும் வாழும் பழக்கம் இவர்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளும். ஆனால் இந்த பலவீனங்களை உணர்ந்து எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பல்ல என்று ஒருமுறை முடிவு செய்தால் கடகராசிக்காரர்களை யாராலும் தடுக்க முடியாது. உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் நாளே இவர்களின் வாழ்க்கை உயரத்தின் தொடக்கம். கடகராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அன்பும் அர்ப்பணிப்பும் நிரம்பியதாக இருக்கும். வாழ்க்கை துணையை தங்கள் உலகமாகவே மாற்றிக்கொள்வார்கள். குடும்பம், குழந்தைகள், வீட்டு அமைதி ஆகியவை இவர்களுக்கு திருமண வாழ்க்கையின் முதன்மை இலக்குகள். சில நேரங்களில் அதிக பாசம் காரணமாக துணைக்கு இடம் கொடுக்காமல் போகலாம். ஆனால் புரிதல் ஏற்பட்டால் இவர்களை விட சிறந்த வாழ்க்கை துணை யாருக்கும் இருக்க முடியாது. வயது கூட கூட இவர்களின் திருமண வாழ்க்கை மேலும் உறுதியடையும். கடகராசிக்காரர்களுக்கு தாய்ப்பாசம் என்பது ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கை சக்தி. தாயின் ஆசீர்வாதம் கிடைத்தால் எந்த தடையும் நீடிக்காது. தாய் வழி சொத்து, குடும்ப ஆதரவு, மன அமைதி, மன உறுதி ஆகியவை இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய பங்கு வகிக்கும். தாயை மதிக்கும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு மறைமுக பாதுகாப்புடன் நடப்பார்கள். தாயை மனதில் வைத்தே எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் வெற்றிகளை தரும். கடகராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் ஒருபோதும், ஆனால் அவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஒருமுறை நட்பு ஏற்பட்டால் அதை குடும்ப உறவாக மாற்றிக்கொள்வார்கள். நண்பர்களின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனைகளாக எடுத்துக்கொள்வதால் பலர் இவர்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். சமூகத்தில் மெதுவாக மரியாதை சேரும். ஒரு நாள் இவர் நல்ல மனிதர் என்ற பெயர் நிலையாக வரும். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் திடீரென மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நேரங்களில் வேலை, பணம், குடும்பம், மரியாதை எல்லாமே ஒரே நேரத்தில் மேம்படும். நீண்ட காலம் காத்திருந்த கனவுகள் நிறைவேறும். வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், குழந்தை பாக்கியம், பெரிய பதவி போன்றவை ஒரே கட்டமாக கிடைக்கும். இந்த காலங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் அடுத்த பல வருடங்களுக்கான ராஜ வாழ்க்கைக்கு தளம் அமைக்கும். கடகராசிக்காரர்கள் கூச்சலிடும் அரசர்கள் அல்ல, அமைதியாக ஆட்சி செய்யும் அரசர்கள். பணம், மரியாதை, குடும்பம், மன அமைதி நான்கையும் சமநிலையாக வைத்துக் கொள்வதே இவர்களின் ராஜபோகம். வெளியில் எளிமை, உள்ளுக்குள் பெருமை. இதுவே கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கையின் இறுதியில் நான் எல்லோருக்கும் நல்லது செய்வேன் என்ற திருப்தியோடு வாழ்வதே இவர்களின் மிகப்பெரிய வெற்றி. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குழந்தைகள் என்பது வெறும் உறவல்ல, அது அவர்களின் கனவு, எதிர்காலம், வாழ்வின் அர்த்தம். குழந்தைகளுக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் மனப்பான்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தங்கள் பெற்றோர் எப்படி தங்களை வளர்த்தார்களோ அதைவிட சிறப்பாக தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் உள்ளுக்குள் இருக்கும். குழந்தைகளின் கல்வி, ஒழுக்கம், எதிர்காலம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். சந்ததி யோகம் இவர்களுக்கு பலமாக இருக்கும். அவர்கள் விதைத்த நல்ல செயல்கள் அடுத்த தலைமுறையிலும் நன்மைகளாகவே திரும்ப வரும். கடகராசிக்காரர்கள் வீட்டு பாசம் கொண்டவர்கள் என்றாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் அவர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைப்பு, வெளிநாட்டிலிருந்து வருமானம் போன்ற வாய்ப்புகள் இயல்பாகவே கிடைக்கும். சிலருக்கு நேரடியாக வெளிநாடு செல்வதன் மூலம் வாழ்க்கை திரும்பும். சிலருக்கு தங்கள் இடத்திலேயே இருந்து வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும். இந்த யோகம் குறிப்பாக குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்தும் விதமாக செயல்படும். கடக ராசிக்காரர்களின் உண்மையான பலம் அவர்கள் தாங்களே அறியாத அளவுக்கு பெரியது. வெளியில் மென்மை, உள்ளுக்குள் எக்கு போன்ற மன உறுதி. குடும்பம், கௌரவம், தங்கள் மக்கள் பாதுகாப்பு ஆகியவை ஆபத்தில் சிக்கும்போது யாரும் எதிர்பாராத தைரியத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். கடினமான சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் இவர்களிடம் மறைந்திருக்கும். வாழ்க்கை இவர்களை சோதித்தாலும் ஒருபோதும் முற்றிலும் உடைக்க முடியாது. கடகராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் மனநிலையோடு நேரடியாக தொடர்புடையது. அதிக யோசனை, மன அழுத்தம் இருந்தால் உடலிலும் தாக்கம் ஏற்படும். ஆனால் மனம் அமைதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும். இயற்கை, நீர், இசை, தியானம் போன்றவை இவர்களுக்கு இயற்கையான மருந்து. மனதை பாதுகாத்து கொண்டால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கிய வாழ்க்கையும் இவர்களை தேடி வரும்.
அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிகமாக கற்றுக்கொள்வது வழியில் இருந்தே நம்பியவர்கள் விலகுதல், எதிர்பாராத இழப்புகள், மனக்காயங்கள் இவையெல்லாம் அவர்களை மேலும் ஆழமான மனிதராக மாற்றும். ஒருமுறை வாழ்க்கை பாடங்களை உணர்ந்துவிட்டால் அதே தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டார்கள். இந்த ஞானமே அவர்களை வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். கடகராசிக்காரர்கள் உலகில் பெரிய சத்தம் போடாமல் வந்தாலும் அவர்கள் விட்டு செல்லும் நினைவுகள் மிகவும் ஆழமானவை. அவர் நல்ல மனுஷன், அவர் இருந்தால் நிம்மதி என்று மக்கள் சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை வாழ்வார்கள். பணம் பதவி எல்லாம் ஒரு நாள் மறைந்திருந்தாலும் கடகராசிக்காரர்கள் விதைத்த பாசமும் நன்மையும் தலைமுறைகளாக வாடும். மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நிறங்கள் வெறும் அலங்காரம் அல்ல, அவை அவர்களின் மனநிலையும் வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றும் சக்தி கொண்டவை. வெள்ளை, முத்து நிறம், இளம் நீலம், வெள்ளி சாயல் கொண்ட நிறங்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே அனுகூலமாக இருக்கும். இந்த நிறங்களை உடையில், வீட்டின் அலங்காரத்தில் அல்லது தினசரி பயன்பாட்டு பொருட்களில் பயன்படுத்தும் போது மன அமைதி அதிகரிக்கும். மனக்குழப்பம், தீர்மான்மை போன்றவை மெதுவாக குறையும். குறிப்பாக வெள்ளை நிறம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்பட்டு எதிர்மறை சக்திகளை தூரம் வைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 2, 4, 11, 20 போன்ற எண்கள் பல்வேறு வகையில் அதிர்ஷ்டத்தை தரும். இந்த எண்களுடன் தொடர்புடைய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் நல்ல பலனை தரும். திங்கட்கிழமை இவர்களுக்கு மிகச்சிறப்பு வாய்ந்த நாள். அந்த நாளில் தொடங்கும் வேலைகள், செய்யப்படும் வழிபாடுகள், எடுக்கப்படும் தீர்மானங்கள் நீண்ட கால நன்மைகளை வழங்கும். திங்களன்று மன அமைதியாக வைத்து கொண்டால் வாரம் முழுவதும் வாழ்க்கை சீராக நகரும். கடகராசிக்காரர்களுக்கு அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும். குறிப்பாக குடும்ப தெய்வம், குலதெய்வ வழிபாடு இவர்களின் வாழ்க்கையில் பெரிய தடைகளை அகற்றும் சக்தி கொண்டது. திங்கட்கிழமைகளில் விளக்கு ஏற்றி மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்பாராத வகையில் வழிகள் திறக்கும். பால், வெள்ளை மலர்கள், அரிசி போன்றவை இவர்களுக்கு அனுகூலமான நிவேதனங்கள். வழிபாடு என்பது இவர்களுக்கு கோரிக்கை அல்ல, அது மன அமைதிக்கான ஒரு பயணம். கடகராசிக்காரர்களின் கனவுகள் சாதாரணமானவை அல்ல. பல நேரங்களில் கனவுகள் மூலம் வரும் எச்சரிக்கைகள், சின்னங்கள், முன்னெடுப்புகள் வாழ்க்கையில் உண்மையாகும். உள்ளுணர்வு மிகவும் வலுவும் இருப்பதால் இந்த வழி சரியில்லை என்று மனம் சொன்னால் அதை புறக்கணிக்காமல் கேட்பது நல்லது. இந்த உள்ளுணர்வே பெரிய தவறுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும் முறையாக மறைமுக சக்தியாகவும் செயல்படும். கடகராசிக்காரர்களுக்கு உணவு மனநிலையை நேரடியாக பாதிக்கும். வீட்டு சாப்பாடு, எளிய உணவுகள், தாயின் கைப்பக்குவம் போன்றவை இவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். அதிக காரம், அதிக எண்ணெய், அவசர வாழ்க்கை முறை இவர்களை சோர்வடைய செய்யும். நேரம் பார்த்து உண்பது, குடும்பத்தோடு அமர்ந்து உண்பது இவர்களுக்கு ஒரு வகையான மன மருத்துவம் போல செயல்படும். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை உச்சம் சத்தமில்லாமல் வரும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் வீடு, குடும்பம், பணம், மரியாதை எல்லாம் தங்களிடம் இருப்பதை உணர்வார்கள். எனக்கு வேண்டியது இதுதான் என்ற திருப்தி கிடைக்கும். இந்த அமைதியான வெற்றியே கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளியில் தெரியாத சில தடைகள் அடிக்கடி தோன்றும். அனைத்தும் சரியாக நடப்பது போல இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் தாமதம், மனக்குழப்பம், எதிர்பாராத மாற்றம் போன்றவை ஏற்படும். இதற்கு முக்கிய காரணம் பிறருக்காக அதிகமாக சிந்தித்து தங்களை மறந்துவிடும் குணம். மற்றவர்களின் வழியை தங்கள் மனதில் ஏற்றிக்கொள்வதால் வாழ்க்கை ஓட்டம் சில நேரங்களில் மெதுவாகும். ஆனால் இந்த தடைகள் நிரந்தரமல்ல, மன தெளிவு வந்தவுடன் தானாகவே விலகும். கடகம் ராசிக்காரர்களுக்கு கடினமான பரிகாரங்கள் தேவையில்லை. சிறிய பழக்க மாற்றங்களே பெரிய பலனை தரும். திங்கட்கிழமைகளில் காலை நேரத்தில் சிறிது நேரம் மௌனமாக இருப்பது, வீட்டில் தினமும் ஒரு விளக்கு ஏற்றுவது, தாயை அல்லது தாய் போன்றவர்களை மதிப்பது ஆகியவை வாழ்க்கையில் நன்மைகளை கூட்டும். நீர் தொடர்பான இடங்கள், குளம், ஆறு, கடல் இவற்றின் அருகில் சில நேரம் கழிப்பது மனசுமைகளை குறைக்கும். கடகம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகளுக்கே ஒரு சக்தி உண்டு. எனக்கு முடியாது என்ற எண்ணத்தை மனதிலிருந்து நீக்கி நான் மெதுவாக வெற்றி பெறுவேன் என்று சொல்லத் தொடங்கினால் வாழ்க்கை திசை மாறும். தங்களை தாங்களே குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிட்டால் அதிர்ஷ்டம் வேகமாக இணையும். மனம் அமைதியானால் வெளி உலகம் அமைதியாக மாறும். கடகம் ராசிக்காரர்களுக்கு மூதாதையர் ஆசீர்வாதம் மறைமுகமாக வலுவாக இருக்கும். முன்னோர்களை நினைத்து செய்யும் நன்மைகள், தர்ப்பணம், அன்னதானம் போன்றவை வாழ்க்கையில் தடைகளை குறைக்கும். பெற்றோரின் மனநிறைவு கிடைத்தால் பணம், வீடு, மரியாதை தானாகவே சேரும். பெற்றோர் திருப்திதான் பெரிய புண்ணியம் என்பதை வாழ்க்கையில் உணர்வார்கள். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் முழுமையான திருப்பம் ஏற்படும். அதுவரை நடந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு பாடமாக மாறும். பழைய பயங்கள், பழைய வழிகள் எல்லாம் பின்னால் விடப்பட்டு புதிய வாழ்க்கை தொடங்கும். இந்த கட்டத்திற்கு பிறகு எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் சரியாகவே அமையும். இதுவே கடகராசிக்காரர்களின் மறுபிறப்பு காலம். கடகராசிக்காரர்கள் உலகில் பெரிய பதவிகளுக்காக அல்ல, பெரிய மனதுக்காக நினைவில் நிற்பவர்கள். பணம் வந்தாலும் போனாலும் பாசம் மட்டும் குறையாது. குடும்பம், மரபு, மனிதநேயம் இந்த மூன்றையும் காப்பாற்றிய வாழ்க்கையே இவர்களின் உண்மையான வெற்றி. ஒருவேளை கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் அமைதியாக ஓடும். ஆனால் திடீரென ஒரு நாள் எல்லாம் வேகமாக மாறத் தொடங்கும். அந்த நேரத்தில் வேலை, பணம், குடும்பம், மரியாதை என அனைத்தும் ஒரே நேரத்தில் உயரம் காணும். இதை முன்கூட்டியே அவர்கள் உணர மாட்டார்கள். ஆனால் அந்த காலம் வந்தவுடன் இதற்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தோம் என்ற உணர்வு மனதில் உருவாகும். இந்த அதிர்ஷ்ட காலங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்காலத்தை பல ஆண்டுகள் பாதுகாப்பாக மாற்றும். தைரியமாக முன்னேறினால் வாழ்க்கை முழுவதும் அதற்கான பலன் கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு பணம்,
வாழ்க்கையில் ஒரு காலத்தில் பெரிய கவலையாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கவலை முற்றிலும் மாறும். சேமிப்பு, சொத்து, நிலம், வீடு என பணம் நிலையான வடிவத்தில் சேரத் தொடங்கும். ஒரே நேரத்தில் பெரும் தொகை வராது, ஆனால் தொடர்ச்சியான வருமானம் உருவாகும். பணம் பற்றிய பயம் இனி இல்லை என்ற மனநிலை வந்தவுடன் வாழ்க்கை உண்மையாகவே மாறும். இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான பொருளாதார வெற்றி. கடக ராசிக்காரர்கள் பெயருக்காக வேலை செய்ய மாட்டார்கள், ஆனால் பெயர் தானாகவே அவர்களை தேடி வரும். சமூகத்தில் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர், குடும்பத்தை காப்பாற்றியவர் என்ற பெயர் மெதுவாகவே வேரூன்றிவிடும். ஒரு நாள் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தைக்கே மதிப்பு இருக்கும். இந்த கௌரவம் சத்தமாக வராது, ஆனால் ஆழமாக நிலைத்திருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனைகள் தருகிறது என்று அவர்கள் பலமுறை யோசிப்பார்கள். காரணம் ஒன்றுதான், இவர்களின் மனம் மிக மென்மையானது. அந்த மென்மையை வலிமையாகவே மாற்ற விதி அவர்களை சோதிக்கிறது. ஒவ்வொரு சோதனையும் ஒரு பயிற்சி போல, ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பாடமாக. இந்த பயிற்சிகளை முடித்த பிறகுதான் வாழ்க்கை அவர்களுக்கு அமைதியான ராஜ வாழ்க்கையை வழங்குகிறது. கடகம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தனிமையை தேர்வு செய்வார்கள். அது தோல்வியல்ல, அது ஒரு பெரிய தயாரிப்பு காலம். அந்த மௌனத்தில்தான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் வடிவமைப்பார்கள். பழைய வழிகளை கழுவி விடுவார்கள், புதிய கனவுகளை விதைப்பார்கள். இந்த தனிமை காலத்திற்கு பிறகே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி உயர்வு மிக அமைதியானது. பெரிய வீடு, பாதுகாப்பான வருமானம், குடும்ப அமைதி, ராஜ வாழ்க்கை. பிறர் போல் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை. உள்ளுக்குள் வரும் திருப்தியே அவர்களின் உண்மையான செல்வம். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக நகரும் நதியை போன்றது. பிறந்த காலத்திலிருந்தே பொறுப்புகள் இவர்களை தேடி வரும். சிறு வயதில் கூட குடும்ப சுமை, உணர்ச்சி சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்களை விட முன்னதாகவே வாழ்க்கை புரிந்து கொள்ள வேண்டிய நிலை உருவாகும். இளம் வயதில் கனவுகள் இருந்தாலும் அவற்றை ஒதுக்கி வைத்து பிறருக்காக வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் இதே அனுபவங்கள் தான் இவர்களை வாழ்க்கையின் பெரிய சவால்களுக்கு தயாராக்கும். இளமை பருவத்தில் கடகராசிக்காரர்கள் மனதிற்குள் பெரிய கனவுகளை வைத்து கொண்டிருப்பார்கள், ஆனால் வெளியில் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். குடும்ப சூழ்நிலை, பொருளாதார நிலை, பொறுப்புகள் போன்றவை இவர்களின் கனவுகளுக்கு தடையாக இருக்கும். காதல் வந்தாலும் அதை வெளிப்படையாக வாழ முடியாமல் மனதிற்குள் வைத்து வளைக்கும் நிலை உருவாகும். இந்த அடக்கமே பின்னாளில் அவர்களின் மனதை மிகவும் ஆழமாக மாற்றும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக திரும்ப தொடங்கும். அதுவரை செய்த தியாகங்கள், பொறுமைகள் அனைத்தும் பலனிக்க ஆரம்பிக்கும். வேலை, பணம், குடும்பம் என ஒவ்வொரு துறையிலும் நிலைத்த தன்மை உருவாகும். இந்த காலத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றும். இப்போதுதான் என் நேரம் தொடங்குகிறது என்ற உணர்வு மனதில் வேரூன்றும். மேலும் இதையெல்லாம் தாண்டி முதிர்வு வயதில் கடகராசிக்காரர்கள் மிகவும் அமைதியான மனிதர்களாக மாறுவார்கள். வாழ்க்கையில் யாரிடமும் கோபம், யாரிடமும் வெறுப்பு என்று எதுவும் வைத்து கொள்ள மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும். குடும்பம், குழந்தைகள், பேரங்குழந்தைகள் இவர்களின் சந்தோஷமாக மாறும். இந்த காலமே அவர்களின் வாழ்க்கையின் உண்மையான பரிசு. கடகராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி புரிதல் உள்ள ராசிகளுடன் அதிக பொருத்தம் இருக்கும். மீனம், விருச்சிகம் போன்ற நீர் ராசிகளுடன் ஆழமான மனப்பிடிப்பு ஏற்படும். ரிஷபம் போன்ற நில ராசிகளுடன் வாழ்க்கை நிலைத்திருக்கும். நில ராசிகளுடன் ஆரம்பத்தில் ஈர்ப்பு இருந்தாலும் புரிதல் இல்லை என்றால் இடைவெளி உருவாகலாம். ஆனால் கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் எந்த உறவையும் காப்பாற்றும் சக்தி கொண்டவர்கள். மேலும் கடகராசி ஆண்கள் வெளியில் அதிகம் பேசாதவர்களாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாதவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களின் மௌனத்தின் பின்னால் ஒரு முழு உலகமே இருக்கும். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் வாழ்க்கையின் மையமாக இருக்கும். தன் சுமைகளை யாரிடமும் பகிராமல் தனக்குள்ளே தாங்கிக் கொள்ளும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு. ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அந்த நபருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். காதலிலும் திருமணத்திலும் பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் தரும் ஆண்கள் இவர்கள். வெளியில் மென்மை, உள்ளுக்குள் இரும்பு போன்ற மன உறுதி. இதுவே கடகராசி ஆணின் அடையாளம். ஏனென்றால் கடகராசி பெண்கள் பாசத்தின் உருவம் என்று சொன்னால் அது மிகையாகாது. குடும்பம், உறவு, குழந்தைகள் என்றால் தங்களை மறந்தே வாழ்பவர்கள். ஆனால் இந்த மென்மையின் பின்னால் மிகப்பெரிய தைரியம் மறைந்திருக்கும். தேவையான நேரத்தில் குடும்பத்திற்காக உலகத்தையே எதிர்க்கும் வலிமை இவர்களிடம் உண்டு. மனதில் காயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் புன்னகையோடு வாழ்க்கையை நடத்தும் திறன் இவர்களின் சிறப்பு. வீட்டையும் வாழ்க்கையும் ஒரே நேரத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர்கள் கடகராசி பெண்கள். கடகராசிக்காரர்களுக்கு தினசரி வாழ்க்கையில் அமைதி மிக அவசியம். காலையில் அவசரப்படாமல் நாள் தொடங்குவது, சில நிமிடங்கள் தனியாக அமைதியாக இருப்பது, மனதை சுத்தப்படுத்தும் பழக்கங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும். தினமும் ஒரு நல்ல வார்த்தைகளை தங்களுக்கே சொல்லிக்கொள்வது இவர்களுக்கு மிகுந்த சக்திகளை தரும். இன்று அமைதியாக இருக்கும் நாள் என்று மனதில் சொல்லிக் கொண்டால் நாள் முழுவதும் நிகழ்வுகள் சீராக அமையும். கடகம் ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் இருக்கும் மிகப்பெரிய பயம், தனிமையும் நிராகரிப்பும், தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையோ என்ற எண்ணம் இவர்களை அதிகமாக வலியுறுத்தும். ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் மெதுவாகவே வாழ்க்கையில்
வாழ்க்கையில் வருவார்கள். அந்த நபர்கள் வந்த பிறகு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பார்கள். தங்களை மதிக்காத இடங்களில் இருந்து விலகுவதுதான் கடகராசிக்காரர்கள் கற்றுக்கொண்ட வேண்டிய மிகப்பெரிய பாடம். கடகம் ராசிக்காரர்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும் நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எப்போதும் சரியாகவே அமையும். உணர்ச்சி வெச்சத்தில் இருக்கும் போது முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு இரவு தூங்கி மறுநாள் முடிவு எடுப்பது இவர்களுக்கு சிறந்த பலனை தரும். இந்த சிறிய நடைமுறை வாழ்க்கையில் பெரிய தவறுகளை தவிர்க்கும் கவசமாக மாறும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலரை சந்திப்பார்கள். ஆனால் அவர்களை சந்தித்தவர்கள் கடக ராசிக்காரர்களை எளிதில் மறக்க மாட்டார்கள். அவர்களின் அன்பு, கவனம், பாதுகாப்பு உணர்வு மற்றவர்களின் மனதில் ஆழமாக பதியும். வாழ்க்கையின் ஓரங்களில் அவர்கள் அமைதியாக நடந்தாலும் பிறரின் வாழ்க்கையில் அவர்கள் விட்டுச் செல்லும் தடம் மிக ஆழமானதாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத தருணத்தில் ஒரு அதிசயம் நிகழும். இது அவர்களின் வாழ்க்கையின் மேன்மையை மாற வைக்கும் வகையில் இருக்கும். இளைய காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள் ஒரே தருணத்தில் மாற்றம் அடையும். பழைய முயற்சிகள் பலனாக மாறி புதிய வாய்ப்புகள் திடீரென திறக்கும். வீடு, வாகனம், பணம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். இந்த அதிசயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்திகளை தரும். கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய மனசக்தி மறைந்துள்ளது. சிக்கல்கள் வந்தால் அதிர்ஷ்ட காலங்களை எதிர்கொள்ள மனம் சாந்தியோடு செயல்படும். உணர்ச்சி அதிகமானாலும் அதனை கட்டுப்படுத்தும் திறன் இவர்களில் உள்ளது. இதுவே அவர்களை வாழ்வில் தொடர்ச்சியான வெற்றிக்கு வழிகாண செய்யும் மறைமுக சக்தி. அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் தினசரி வாழ்வில் சில மனதோடு கூறும் வார்த்தைகள் மூலம் வாழ்க்கையை நிலைநிறுத்துவர். அவை: நான் அமைதியாக இருப்பேன், அது எனக்கு சக்திகளை தரும். நான் பிறருக்காக வாழ்கிறேன், ஆனாலும் என் மனம் சுதந்திரமாகும். பிறர் பேசும் வார்த்தைகள் எனக்கு பாதிப்பு அளிக்க மாட்டாது. இந்த குறும்பட கருத்துக்கள் கடகராசிக்காரர்களின் மனதை வலுவாக்கும் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை அகற்றும். குறிப்பாக கடகராசிக்காரர்கள் வெற்றி, பணம், பதவி என அனைத்தையும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் விட்டுச் செல்லும் பாசம், பாதுகாப்பு உணர்வு, உணர்ச்சி இணைப்பு பிறரின் மனதில் நிலைத்து நிற்கும். வாழ்க்கை நெருக்கமான தருணங்களில் அவர்கள் உதவி, கற்றல், அன்பு ஆகியவற்றால் மற்றவர்கள் நினைவில் நடக்க முடியாதவர்களாக மாறுவார்கள். இறுதியில் கடகம் ராசிக்காரர்கள் உலகத்தில் பெரிய வெற்றி, பதவி, செல்வம் தேடுவதாக இல்லை. அவர்களுக்கு முக்கியமானது பாசத்துடன் வாழ்தல், குடும்பத்தை காப்பாற்றுதல், மன அமைதிகளை அனுபவித்தல், பிறர் நினைவில் வாழும் நன்மைகள், பாசம், பாதுகாப்பு உணர்வு. இதுவே கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.